அதாவது மக்களே, ஃப்ரீயாக ஷாப்பிங் போகலாம் அப்படின்ட்டு என் ஃப்ரெண்டு நீ ஃப்ரீயாக இருக்கியான்னு கேட்டுட்டு அவளையும் கூப்பிட்டுட்டு ஃப்ரீ டிக்கெட்டையும் வாங்கிட்டு பஸ்ஸில் ஃப்ரீயாக போகலான்ட்டு ஒரு பஸ்ஸில் ஏறினா அங்கே உட்காரதுக்கு இடம் இல்லைங்க. அப்புறமா கையில் பிள்ளை வச்சுட்டு இருக்கிறதுனால எனக்கு ஒருத்தர் இடம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்டுக்கும் வந்து அப்படியே இடம் கிடச்சிது. ஸோ இப்படி நாங்கள் வந்து ஃப்ரீ டிக்கெட்டை வாங்கிட்டு ஃப்ரீ பஸ்ஸில் போகிறதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, டி நகருக்கு ஷாப்பிங் போகிறோம். ஸோ அதுதாங்க ஃப்ரீயாக போகிற ஷாப்பிங்கு. ஸோ டி நகர் ஷாப்பிங்கில் வந்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறோங்கிறத இந்த காணொலி உங்களுக்காக. ஸோ வந்து நானும் என்னோடய ஃப்ரெண்டும் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ பெரும்பாலும் வந்து நான் தான் ஷாப்பிங் போவேன். இன்றைக்கி என் ஃப்ரெண்டையும் கூப்பிட்டுக்கிட்டேன். என் ஃப்ரெண்டு வந்து பெரிய ஃபோட்டோகிராஃபருங்க. அவளுக்கு கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேலே ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. அவளையும் கூப்பிட்டுக்கிட்டு சுற்றினா நமக்கு அந்த பாதி ஃபாலோவர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்கிறதுக்காக அவளையும் கூப்பிட்டுக்கிட்டேன். ஸோ பஸ்ஸை நாங்கள் பேசிட்டு வர்ற கேப்பில் வந்து பனகல் பார்க்கில் நிப்பாட்டினாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா பனகல் பார்க் பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே வந்து கரும்பு ஜூஸ் கடை இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு கரும்பு ஜூஸ் குடிச்சு பிரச்சாக்கிட்டு அப்புறம் வந்து பார்த்தா பக்கத்தில் வந்து அந்த பஸ் ஸ்டாப்புக்கு பின்னாடியே வந்து ஜுடியோ இருந்துச்சுங்க. ஜுடியோவில் தான் நாங்கள் வந்து இப்போ ஷாப்பிங் பண்ண போகிறோம். ஸோ ஷாப்பிங் நான் பண்ண போகிறீங்களான்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் எதுவும் வாங்க போகலங்க. நமக்கு பட்ஜெட் டைட்டாக இருக்கிற காரணத்தில் நான் எதையும் வாங்கலை. பிகாஸ் ஜுடியோவில் ஷாப்பிங் பண்ணுறதுக்கும் இன்னும் கொஞ்சம் பொருளாதாரத்தில் நம்ம கொஞ்சம் உயர்ந்து இருக்கணும்னு நினைக்கிறேன். இதில் ஜுடியோவில் வந்து அந்தளவுக்கு எல்லாமே காஸ்ட்லின்னு சொல்ல முடியாது. பட் நல்ல மாடலாக ஒர்த்தபுளாக இருக்குது. அதை நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் நமக்கு இந்த ரோட்டு கடை அண்ணாச்சி கடையில் வந்து எப்போவுமே வந்து ஆஃபரோடு வாங்கி பழக்கப்பட்டதுனால ஜுடியோவில் வந்து அஃபோர்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து இன்னும் தேறி வரலன்னு நினைக்கிறேன். ஸோ ஜுடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் கையில் வச்சுருக்க டாப் எல்லாம் 300 தான். ஸோ 300லேருந்தே ஓரளவு நல்ல ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இருக்குது. ஸோ கீழே ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா வந்து லேடிஸ்க்கான டிஷர்ட்டு, ஃபேண்ட்டு, ட்ராக் பேண்ட்டு, அப்புறம் செப்பல்ஸு, அப்படி அது இதுன்னு எல்லா ஐட்டமுமே இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு அஃபோர்டபுள்னு நினைக்கிறேன். பட் நான் இதில் அஃபோர்ட் பண்ணல. பிகாஸ் நம்ம வந்து இப்போ டி நகர் வந்தாலே நமக்கு வந்து அந்த ரோட்டு கடை ஷாப்பிங்கும் அண்ணாச்சி கடையும் தான் நமக்கு எப்போவுமே பெஸ்ட்டு. ஸோ ஜுடியோவை சும்மா சுற்றி பார்த்து காணொலி எடுத்து அதை யூடியூப்பில் போட்டு அதை கொஞ்சம் ஃபேமஸ் ஆக்கலாங்கிறதுக்காக தான் இந்த காணொலி. பட் என் பிள்ளைக்கு ஏதாச்சும் ட்ரெஸ் எடுக்கலாமான்ட்டு மேலே வந்தீங்க. ஆனால் குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸு எந்த கடையில் போனாலுமே விலை அதிகமாக தான் இருக்குது. அது ஏன்னு தெரில. துணியும் சின்னதாக தானே இருக்குது, அப்போ விலையும் கம்மியாக தானே இருக்கணும். பட் வந்து குழந்தைங்களுக்கு தான் விலை ரொம்ப ரொம்ப ஜாஸ்திங்க. பட் எனக்கு அதை பார்த்துட்டு எப்படினாலும் என் பிள்ளை வந்து ஒரு 2 மாதம் 3 மாதம் போடுவா, அதுக்கப்புறம் அதை போட மாட்டான். அதுக்கு அவ்வளோ காசு கொடுக்கணுமா அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தேன். பட் என் பிள்ளைக்கு 2-3 ட்ரெஸ் பிடிச்சிருந்தா. அவள் இதை எடுத்து தாமாங்கிற மாதிரி அவளே கையில் வச்சு கேட்டுகிட்டே இருந்தான். பட் நான் வந்து இல்லைம்மா அந்த ட்ரெஸ் வந்து நீ போடுறதுக்கு இல்லை, இன்னும் கொஞ்சம் பெரிய பசங்க போடக்கூடிய ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்துகிறேன். இப்போ பாருங்கள், அவள் ஆக்சுவலி ஒரு கையில் ஒரு ட்ரெஸ் எடுப்பா பார்த்துக்கோங்க. அந்த பிங்க் அண்ட் ஒயிட்டு. இந்த ட்ரெஸ் வந்து 400 rupees தான். 400 rupeesக்கு இது எனக்கு ஒர்த்துமாக தான் இருந்துச்சு. பிகாஸ் கிளாத் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் இது வந்து 2 வயசுக்கு மேலே போடுற பிள்ளைங்களோடது. என் பிள்ளைக்கு இன்னும் 2 வயசு ஆகலைங்கிறனால இந்த ட்ரெஸ்ஸை நான் எடுக்கலை. நம்ம நெக்ஸ்ட் டைம் நீ வளர்ந்ததுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸை எடுக்கலான்னு சொன்னேன். இருந்தாலும் அவளுக்கு அதை விட மனசு இல்லை. அப்புறம் இந்த ஷாப்பிங் பண்ண டயரில் அவள் என் தோளில் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டா. பட் என் ஃப்ரெண்டு 2-3 ஐட்டத்தை அவள் ஷாப்பிங் பண்ணியிருந்தா. ஸோ இதை வந்து பில் போட வந்துட்டோம். பில் போடுற இடத்துல தாங்க பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. ஒரு வழியாக பில் போட்டு வெளியே வந்தால் நாங்கள் வெளிச்சத்துக்குள்ளே கடைக்குள்ளே போனால் வெளியே வரும்போது இருட்டாயிட்டுங்க. பட் இந்த இருட்டிலே வந்து நாங்கள் ஷாப்பிங்கை கண்டினியூ பண்ணோம். பிகாஸ் வந்து நமக்கு ஜுடியோ ஷாப்பிங் தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் சரவணா அண்ணாச்சி கடை ரோட்டு கடை ஷாப்பிங்லாம் இருக்குங்க. ஸோ அதெல்லாம் நான் அடுத்த காணொலியில் போடுறேன். அது வரைக்கும் நன்றி. இணைந்திருங்களோட சிதனிடம்.